Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskrityam Naram Jaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tado Jayam Mudirayed. ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாம் காண்டம் அத்தியாயம் 33 பதம் 28. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுராய் பவாய்ச்சரணாரவிந்த பக்தி விதந்து சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி. தத்தேகபரத போஷோ அபி அக்ருஷாதி அசம்பவான் பவௌ மலைர் அவச்சன்னுஹ சதூம இவ பாவகः தத்தேகபரத போஷோ அபி அக்ருஷாதி அசம்பவான் பவௌ மலைர் அவச்சன்னுஹ சதூம இவ பாவகः தத்தேகபரத போஷோ அபி அக்ருஷாதி அசம்பவான் பவௌ மலைரவச்சன்னுஹ சதூம இவ பாவகः தத்தேகபரத போஷோ அபி அக்ருஷாதி அசம்பவான் பவௌ மலைரவச்சன்னுஹ சதூம இவ பாவகः தத்தேகபரத போஷோ அபி அக்ருஷாதி அசம்பவான் பவௌ மலைரவச்சன்னுஹ சதூம இவ பாவகः. Translation: Her body was being taken care of by the spiritual damsels created by her husband Kardama, and since she had no mental anxiety at that home, her body did not become thin. She appeared just like a fire surrounded by smoke. Purport: because she was always in trance, in transcendental bliss, the thought of the personality of Godhead was always carefully fixed in her mind. She did not become thin, for she was taken care of by the celestial maidservants created by her husband. It is said, according to the Ayurvedic medical science, that if one is free from anxieties, he generally becomes fat. Devahudi, Jai Jagannath Baladev Subhadra Maharani ki. Devahudi, being situated in Krishna consciousness, had no mental anxieties, and therefore her body did not become thin. It is customary in the renounced order of life that one should not take any service from a servant or maid. But Devahudi was being served by the celestial maidservants. This may appear to be against the spiritual concept of life, but just as fire is still beautiful, even when surrounded by smoke, she looked completely pure, although it seemed that she was living in a luxurious way. Om Tat Sat.
ॐ ज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिधि नामिने नमाचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरगदादामदाय नगरग्रामदारिणे नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्रीकृष्ण चैतन्या प्रभु नित्यानन्दा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஸோ இந்த ஸ்லோகத்தில் வந்து தேவஹூதி பொருள் உரையில் வந்து பிரபுபாதர் எழுதுகிறார். The thought of the personality of Godhead was always carefully fixed in her mind. இது தேவஹூதியுடைய பயிற்சி. என்ன பயிற்சி பண்ணுறாங்க தேவஹூதி? பகவான் கிருஷ்ணாவுடைய எண்ணத்தை தன்னுடைய மனதில் மிகவும் ஜாக்கிரதையாக அதை நிறுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இது ஏன் கேர்ஃபுல்லி ஃபிக்ஸ்ட் இன் ஹர் மைண்ட் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கு? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய மனம் கிருஷ்ணரை நினைப்பது வந்து அதற்கு நாம் நம்மளுடைய சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி கிருஷ்ணரை நினைப்பதற்கு ஃபோர்ஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கட்டுண்ட நிலை. கட்டுண்ட நிலையில் நம்முடைய மனம் ஒருபொழுதும் கிருஷ்ணரை நினைக்காது. ஆனால் மனம் கிருஷ்ணரை நினைத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்மீக பக்குவம். மெனி டைம்ஸ் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புருஷ சுக்தத்தில் வந்து புருஷ சுக்தத்தில் ஒரு மந்திரம் வருது, நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண பரஹ. பகவான் கிருஷ்ணரை தியானிப்பதுதான் மிக உயர்ந்த தியானம் அப்படின்னு புருஷ சுக்தத்தில் தேவர்கள் கிருஷ்ணாவை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய மனம் கிருஷ்ணரை நினைப்பது வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். தானாக மனம் கிருஷ்ணரை நினைக்காது. காரணம், நமக்கு வந்து பொய் உணர்வு. நேற்றுக்கு ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம எல்லாருமே வாழ்க்கை நடத்துவது வந்து பொய் உணர்வின் உந்துதலால் மட்டுமே நாம் வாழ்க்கை நடத்துகின்றோம். தூய கிருஷ்ண உணர்வின் உந்துதலால் நாம் வாழ்க்கை நடத்தினோன்னா நம்மளால் நம்மளுடைய மனம் இயல்பாக கிருஷ்ணரை 24 hours நினைக்கும். ஸோ இதே ஒரு ப்ரூஃப். நம்முடைய மனம் கிருஷ்ணரை இயல்பாக நினைக்கிறது இல்லை. அதுக்கு காரணம், நாம் பொய் உணர்வின் உந்துதலால் மட்டுமே வாழ்க்கை நடத்துகிறோம். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால தான் இங்கே தாட் ஆஃப் த பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் வாஸ் ஆல்வேஸ் கேர்ஃபுல்லி ஃபிக்ஸ்ட் இன் ஹர் மைண்ட். ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க வந்து மனசில் கிருஷ்ணருடைய நினைவை நிறுத்துகிறாங்க எப்பொழுதுமே. தேவஹூதியுடைய பயிற்சி இதுதான் ஆக்சுவலி உண்மையான சாதனா. மிக உயர்ந்த சேவை இதுதான். மிக உயர்ந்த பயிற்சி இதுதான்.
ஸோ ஒரு சின்ன ஒரு கோட், பிரபுபாதருடைய அற்புதமான ஒரு கோட். உபதேசாமிர்தத்தில் பிரபுபாதர் முன்னுரையில் என்ன சொல்றார் பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பிரபுபாதருடைய உபதேசம். In all spiritual affairs, one's first duty is to control his mind and senses. Unless one controls his mind and senses, one cannot make any advancement in spiritual life. Everyone within this material world is engrossed in the modes of passion and ignorance. One must promote himself to the platform of goodness, Sattva-guna, by following the instructions of Rupa Goswami, and then everything concerning how to make further progress will be revealed. இந்த paragraph ரொம்ப முக்கியம், ரொம்ப ஸ்ட்ராங் பிரபுபாதருடைய உபதேசம். இதில் என்ன சொல்கிறார்? இன் ஆல் ஸ்பிரிச்சுவல் அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறார். நமக்கு தான் சொல்கிறார். எல்லா விதமான ஆன்மீக செயல்களில் ஒருத்தருடைய முதல் கடமை என்ன அப்படின்னா, தன்னுடைய மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் தன்னுடைய மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவரால் ஆன்மீக வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங் பாயிண்ட். அது ஏன் அப்படி சொல்கிறாரு? அது ஏன் எப்படி சொல்கிறாருன்னா, நமக்கு நேற்றுக்கு கூட ஒரு கிளாஸில் ஒருத்தர் கேட்டுருந்தார், நம்முடைய மனசில் எண்ணங்கள் வந்துட்டே இருக்குது, விகாரமான எண்ணங்கள், மனோவிகாரம்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக மனோவிகாரம்னு சொல்லுவாங்க. மனோவிகாரம் அப்படின்னா இந்த பொய் அகங்காரம் மனம் கூட தொடர்பு கொண்டு மனசில் விகாரமான எண்ணங்கள், கிருஷ்ண உணர்வுக்கு பாதகமான எண்ணங்கள் நம்முடைய மனசில் தோன்றும். அது எல்லாருக்குமே தோன்றும். யாராருக்கெல்லாம் தோன்றும் அப்படின்னா, யாராருக்கெல்லாம் பொய் உணர்வு கிருஷ்ணர் இன்னும் அதை விலக்காத வரைக்கும் அவர்களுக்கு மனசில் விகாரமான எண்ணங்கள் வரும். ஆனால் நம்மளுடைய இந்த இடத்துல ஒன் மஸ்ட் கண்ட்ரோல் ஹிஸ் மைண்ட் அண்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தருடைய தலையாய கடமை மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவது. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவரால் எந்த ஆன்மீக முன்னேற்றமும் அடைய முடியாது. அப்படின்னா என்னன்னா, மனசில் எண்ணங்கள் வரத்தான் செய்யும், ஆனால் அதை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. அந்த எண்ணங்களை நம்மளுடைய பழக்கம் கோடிக்கணக்கான ஜென்மங்களாக மனசில் வந்த எண்ணங்களை உடனே நம்ம செயல்படுத்தி பழகியவர்கள். இது நம்ம தீர இந்த சுய பரிசோதனைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம யோசித்து பார்க்கணும், இதெல்லாம் சோதித்து பார்க்கணும். கோடிக்கணக்கான ஜென்மங்களாக மனதில் என்ன எண்ணங்கள் வருதோ உடனே அதை நம்ம செயல்படுத்திடுவோம். அது காரணம், மனம் நான் தான் அந்த மனம் நினச்சிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல தான் பிரபுபாதர் சொல்கிறார், மனதையும் புலன்களையும் ஒருத்தர் கட்டுப்படுத்த வேண்டும்னா என்ன அர்த்தம்? மனசில் எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, அது தான் தீரும். ஏன்னா பொய் உணர்வு இருக்கிற வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அதை அந்த மனசினுடைய எண்ணங்களை நான் செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த தீர்மானம், அந்த விழிப்புணர்வை நமக்குள்ளே கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம பக்தி பயிற்சியை செஞ்சுட்டுருக்கலாம், ஆனால் மனசில் வரக்கூடிய எண்ணங்களை எல்லாத்தையுமே நம்ம செயல்படுத்திகிட்டே இருந்தோன்னா அது ஒரு நாள் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையிலேருந்து நம்மளை தூக்கி வெளியில் போட்டுரும். அது பாதகமாக முடியும். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரத மகாராஜாவுக்காக தான் நடந்தது. பரத மகாராஜாவும் கிருஷ்ண உணர்வு பயிற்சியில் அவர் மிக உயர்ந்த நிலையில் இருந்தார். வெரி இம்பார்ட்டண்ட் இதெல்லாம்.
கிருஷ்ண உணர்வு அதில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தார் பரத மகாராஜா. அவருக்கு கிருஷ்ணருடைய பிரிவினால் கண்கள்லேருந்து தார தாரையாக தண்ணீர் வருமாமா. அவருடைய ராஜ்யத்தை ஆட்சி புரியும் பொழுது மயிர்கால்கள் கூச்செறியுமாமா, நாக்கு தழுதழுக்கும். நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிலை வந்திருக்கா? கிடையாது. நமக்கு ஒன்றும் அந்த மாதிரி நிலை இல்லை. கிருஷ்ணருடைய பிரிவில் நம்ம கண்ணில் இருந்து தார தாரையாக தண்ணீர் இல்லையா? நயனம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட டீச்சிங்ஸ் பாருங்கள். நயனம் கலதஸ் ருதாரயா வதனம் கத்கதா ருதயா கீரா புலகைர் நிச்சிதம் வபுகதா தவநாமா கிரகேன பவிஷ்யதி. நமக்கு டீச் பண்ணுறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. பவிஷ்யதி, பவிஷ்யதினா எதிர்காலத்தை குறிக்கிறது. எப்பொழுது எனக்கு இது வரும்? தவநாமா கிரகேன பவிஷ்யதி, உங்களுடைய நாமத்தை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு கண்களிலிருந்து எப்பொழுது தார தாரையாக தண்ணீர் வரும். வதனம் கத்கதா ருதயா கீரா. கத்கதா, கத்கதானா என்னுடைய நாக்கு உங்களுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய நாக்கு எப்பொழுது தழுதழுக்கும். கத்கத் கத்கத் அப்படின்னுட்டு நாக்கு தழுதழுக்கிறது, பேச முடியாமல். புலகயிர் நிச்சிதம் வபுகதா. புலக்கயிர், புலக்கயிர் அப்படின்னா மயிர்கால்கள் கூச்செறியறது, அதுக்கு பேர் புலக்கயிறுன்னு சொல்லுவோம். உங்களுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டால் எப்பொழுது எனக்கு இந்த மாற்றங்கள் வரும்? பரத மகாராஜா அந்த நிலையில் இருந்தார். அவர் கிருஷ்ணருடைய பிரிவினால கண்ணிலேருந்து தாரத்தரைய தண்ணீர் வருமா, மயிர்கால்கள் கூச்செறியும். அப்படி ஆனால் அவர் பாவபக்தி ஸ்டேஜில் இருந்தார். பிரேம பக்தி அவற்றை அடையும் பொழுது கலைச்சிடும். பட் பாவபக்தியில் அந்த ஸ்டேஜில் கூட பொய் உணர்வு சின்ன ட்ரேஸ் இருக்கும், பொய் அகங்காரம் சின்ன ட்ரேஸ் ஒட்டி. ஸோ இங்கே பாருங்க, அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்த இந்த உபதேசம் எனக்கு ரொம்ப முக்கியம். In all spiritual affairs, one's first duty is to control his mind and senses. ஒருத்தருடைய தலையாய கடமை மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவது. அவருடைய எல்லா ஆன்மீக செயல்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இதை பாருங்க. பரத மகாராஜா அவர் ஆன்மீக செயல்கள் தான் இல்லையா? கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லியிருந்தார், கண்கொண்டார் தண்ணீர் எல்லாத்தையும் அவருக்கு அட்டாச்மெண்ட் வருது. அட்டாச்மெண்ட் வரும். அட்டாச்மெண்ட்னா யார் நம்ம உடம்புல அட்டாச்மெண்ட்டை தெரிவிக்கிறது? நம்ம உடம்புல யார்? மனம்தான். மனம்தான் அட்டாச்மெண்ட் தெரிவிக்கும். கரெக்டாக மனம்தான் பற்றை தெரிவிக்கும். கை கால் கண்ணு மூக்கு தெரிவிக்கும் மனம்தான். ஸோ அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவதூதி கேர்ஃபுல்லி, ஆல்வேஸ் கேர்ஃபுல்லி ஃபிக்ஸ்ட் ரொம்ப ஜாக்கிரதையாக மனசில் கிருஷ்ணனுடைய நினைவு எப்பொழுதும் இருக்கிறார் தேவதூதி. பட் பரத மகாராஜா பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் சக்தியாக இருந்திருக்காங்க. அவருடைய மனதை எங்கே கொடுத்தார்? மான் மேலே. மான் மேலே ஸோ மான நினைக்க ஆரம்பிச்சு, மனசில் மான நினைக்க ஆரம்பிச்சு. அப்படிதான் நம்முடைய மைண்ட் என்ன பண்ணுறோம்னா, நம்ம பக்தி பயிற்சி தெரிஞ்சுக்கும் பொழுதே நம்முடைய மைண்ட் திடீர்னு ஒரு வேண்டாத ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அது எங்கேருந்து வருது? பொய் உணர்வு. அதை ஏன் கோடிக்கணக்கான பெருமக்களாக மனசில் என்ன பண்ணாலும் உடனே அதை செய்த ஒரு செயல்படுத்த மாற்றிய அதை பழகியவர். அதனால் அதே பழக்கம் தொடரும். அதனால தான் அந்த விருப்புணர்வு
அவசியம் இல்லை. இதெல்லாம் ஹிஸ் ஹோலினஸ் சச்சினந்திர சுவாமி மகாராஜ் இந்த மாதிரி தான் சொல்கிறார். டோன்ட் டேக் சீரியஸ்லி எய்தர் யுவர் மைண்ட் ஆர் பாடி. திஸ் இஸ் நாட் த ரியல் யூ, திஸ் இஸ் அன் இல்யூஷன் அப்படி சொல்கிறார் சச்சினந்தன் மகாராஜ் இந்த மாதிரி சொல்கிறார். மனதையோ உடம்பு எவ்வாறு தோற்றம் அளிக்கின்றது இதையோ சீரியஸாக எடுத்துக்காத. ஏன்னா இது உண்மையான நீ அல்ல அப்படி சொல்கிறார். திஸ் இஸ் நாட் த ரியல் யூ, இது உண்மையான நீ அல்ல அப்படிங்கிற ஒரு உபதேசம் கொடுக்குறார் சச்சினந்தன் மகாராஜ். இது தேவை நமக்கு. கட்டுண்ட ஜீவாத்மா கட்டுண்ட நிலையில் இது தேவை. ஒன்ஸ் நம்மளுடைய பொய் உணர்வு நம்முடைய மனம் பொய் உணர்வு இருக்கிறதுனால தான் மனத்தில் ஏற்ற வேண்டியது. பொய் உணர்வு கணச்சிட்டாரு மனம் எப்பொழுதுமே பெற்றது. ஏன்னா அந்த மனம் தூய கிருஷ்ண உணர்வால் மனம் இயல்பாக இருக்கிறது. அந்த மாதிரி மக்கள் இயல்பாக அண்ட் ஆல்சோ ஒன் சைடு மனதை மனதில் வரக்கூடிய எண்ணங்களை சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிற ஒரு தீர்மானம் எப்போ வேணால் நம்ம இந்த வாரம் அல்லது வேற ஒரு ஆணுக்கு மாயாவுக்கு பெற்றோருக்கு பெண்ணுக்கு ஆண்டோருக்கு அவங்க எடுத்துட்டாரு. ஸோ அவங்கள பார்க்கும்பொழுது அனைத்து கஷ்டமா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பரத மகாராஜா மாயா ஆண்டு விடுறது ஏன் அவங்க நீங்க பயம் எந்த ரூபமான மனசில் வர எல்லாமே மனம் மூலமாக தான் வருது. அதான் ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மனம் மாயாவுடைய ஏஜெண்ட் அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மாதாஜி என்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க. மனம் மாயாவோட ஏஜென்ட் சொல்கிறீங்களா, இது எப்படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது காரணம் மனம் நான் தான் மனம்னு நினச்சிக்கிறோம், நான் தான் இந்த மனம் நினச்சிக்கிறோம். அதனால் மனம் மாயாவோட ஏஜென்ட்டுங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது ஏன் மாயாவோட ஏஜென்ட்டுனா அது பொய் உணர்வனுடைய மேற்பார்வையின் கீழே தானே இருக்குது மனம். அதனால் மாயாவோட ஏஜென்ட். அது தூய கிருஷ்ண உணர்வுடைய மேற்பார்வையில் இருக்கும் பொழுது தென் மாயாவோட ஏஜென்ட் அல்ல. ஸோ மாயாவுடைய ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால எப்போ வேணால் மாயா மனம் மூலமாக ஒரு வேண்டாத எண்ணங்களை கொடுக்கும். ஸோ மாயா எப்படி தாக்குறது நம்மளை எல்லாரையும் அப்படின்னா சிம்பிளி மனசில் எண்ணங்களை கொடுத்து தான் தாக்குறது. வேறு எதன் மூலமாகவும் கிடையாது. மனம் மூலமாகத்தான் மாயா எண்ணங்களை கொடுத்து நம்மளை தாக்குறது. அந்த எண்ணங்களை நம்ம சீரியஸாக எடுத்துட்டோன்னா நம்ம மாயா பின்னாடி போயிடுவோம். அதனால தான் நமக்குள்ள இந்த அவேர்னஸ் இருக்கணும். இங்கே தேவகூதி அதனால தான் அந்த தாட் ஆஃப் த பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் வாஸ் ஆல்வேஸ் கேர்ஃபுல்லி ஃபிக்ஸ்ட் இன் ஹர் மைண்ட். ரொம்ப ஜாக்கிரதையாக கிருஷ்ணருடைய தியானத்தை அவர்கள் தேவகூதி
ரொம்ப ஜாக்கிரதையாக தன்னுடைய மனசில் நிறுத்தினாங்க, இடைவிடாமல். ஸோ நம்மளும் இந்த ஜாக்கிரதையாகத்தான் மனசை வந்து டீல் பண்ணணும். இதை ஹிஸ் ராதாநாத் சுவாமி மகாராஜ் வந்து சொல்கிறாரு, உங்களுடைய பெட்ரூமில் திடீர்னு ஒரு பெரிய ஒரு நாகப்பாம்பு வந்துருச்சுன்னா, அப்படி சொல்கிறாரு. பெட்ரூமில் திடீர் ஒரு பெரிய நாகப்பாம்பு உள்ள வந்துருச்சு. நம்ம வந்து அது ஓகே, நாகப்பாம்பு இங்கே இருக்கட்டும், நான் பாட்டு தூங்குறேன் தூங்குவோமா? நம்ம அந்த மாதிரி தூங்க மாட்டோம். அந்த நாகப்பாம்பை எப்படி அடிக்கலாம், எப்படி வெளியில் தள்ளலாம், அதுதான் ஃபஸ்ட்டு குறிக்கோள். அதுக்கப்புறம் தான் அது வெளியில் போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தூக்கமே வரும், படுக்கவே முடியும் இல்லையா? அந்த மாதிரியை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் படித்தேன். திரு ராதாநாத் சுவாமி மகாராஜ் இது மாதிரி சொல்கிறார், நம்முடைய மனசை வந்து அந்த மாதிரி டீல் பண்ணணும்னு சொல்கிறார். நாகப்பாம்பு வந்துருச்சுன்னா எவ்வளோ ஜாக்கிரதையாக அதை நம்ம கையாளுவோம், அதை அடிக்கிறதுக்கோ இல்லை அதை தள்ளி விடுறதுக்கோ எவ்வளோ ஜாக்கிரதையாக, அது நம்மளை கொத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையாக அதை கையாளுவோம். அந்த மாதிரி தான் நம்மளுடைய மைண்டை வந்து ஜாக்கிரதையாக கையாளணுமாம்மா. அந்த அளவுக்கு ஜாக்கிரதை தேவையாம்மா நம்ம மைண்டு கூட டீல் பண்ணும் பொழுது. ஆனால் பட் ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளுடைய பிரபுபாதரோடத்தில் எழுதுகிறார், என்னுடைய பக்தர்களுடைய ப்ராப்ளம் அவர்கள் மாயாவை கண்டு பயப்படுறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதுதான் என்னுடைய பக்தர்களுடைய ப்ராப்ளம்னு சொல்கிறார். எஸ், நாம் வந்து நம்மளுடைய மைண்டை வந்து ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பித்தோன்னா டேஞ்சர். அதை நம்மளை தூக்கி வெளியில் போட்டுரும். நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் ஏற்படும். குரு முராரி குப்த பிரபு இப்படி தான் சொல்லுவார். முராரி குப்த பிரபு என்ன சொல்லுவார்னா, சுவரில் வந்து இது விரிசல் வரும், சின்னதாக விரிசல் வரும். அந்த விரிசலை வந்து உடனே வந்து சிமெண்ட் பூசி அதை அடைக்கலைன்னு வச்சுக்கோங்க, அந்த விரிசல் வந்து மெதுவாக பெருசாகும். அதே விரிசல்லையே வந்து பெருசாகிட்டே போய் ஃபைனலி அந்த சுவர் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய மைண்டை வந்து நண்பன்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா கட்டுண்ட நிலையில் ஒரு பொழுது அப்படி நினைக்க முடியாது. ஸோ நம்ம மைண்டை வந்து நாகப்பாம்பு எப்படி டீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் டீல் பண்ணணும். அதனுடைய மனசிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை உடனே நம்ம ஆமோதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆமோதிக்கக்கூடாது. நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் பக்குவம் அடையணும்னா மனசில் வரக்கூடிய எண்ணங்களை ஆமோதிக்கக்கூடாது. ஸோ இப்படி தான் முதல்ல ஒரு குட்டி எண்ணம் வருமாமா, ஒரு குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு எண்ணம் வருமாமா மனசில். அது எப்படி விரிசல் வர்ற மாதிரியா குட்டியாக. நாம் அதற்குத்தான் நாம் வந்து பிரபுபாதருடைய இந்த புஸ்தகத்திலிருந்து இந்த ஆன்மீக அறிவில் வந்து தேக்கி வச்சுக்கிறோம். அதன் துணை கொண்டு நம்மளுடைய மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறார். ஓகே, இது உன்னுடைய எண்ணம் தான், பட் சாஸ்திரம் அப்படி சொல்லலை. இதுக்கு பேர் தான் தற்சோதனைன்னு சொல்கிறது. இது உன்னுடைய எண்ணம் தான், இது நான் நினைக்கல இந்த மாதிரியா. ஸோ தன்னுடைய ஆன்மீக அறிவை வச்சுட்டு சாஸ்திரத்தில் இப்படி சொல்லலை, அதனால் அதை உன்னோட எடுத்துக்க மாட்டேன், நான் அதை செயல்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நமக்குள்ளே இருக்கணும். இந்த தீர்மானம் நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த அலாரம் இருக்கணும் நமக்குள்ளே. இந்த அலாரம் சொல்லுவோம் இல்லையா, இந்த அலாரம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா எப்போ வேணால் திடீர்னு மைண்டு வந்து ஒரு விகாரமான எண்ணத்தை கொடுக்கும். நம்ம அதை வந்து அணைத்து கொள்வோம், அந்த எண்ணத்தை அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். பரத மகாராஜாவுக்கு நடந்த மாதிரி தான். அவர் கிருஷ்ணரையே மறந்து போனார் கம்ப்ளீட்டாக. அவ்வளோ பவர் இருக்குது மாயாவுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வந்து அவர் கிருஷ்ணருடைய பிரிவில் கண்ணிலிருந்து தாரையாக தண்ணீர் வந்ததாம பரத மகாராஜாவுக்கு. அப்படிப்பட்ட பக்தரையே கிருஷ்ணரை மறக்கடிச்சிட்டாங்க. மாயா வந்து ஒரு மானை கொடுத்து மானை கொண்டு வந்து நிறுத்தி கிருஷ்ணரை மறக்கடிக்கிறாங்க பாருங்கள், எவ்வளவு சக்தி மாயாவுக்கு.
நமக்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் மேலே ஏதாவது அட்டாச்மெண்ட் வந்திருக்கா? ஒன்றும் கிடையாது. நமக்கு அட்டாச்மெண்ட் ஜட உலகம் மேலே தான் ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ ஈஸியாக மாயா வந்து நம்மளோட கிருஷ்ணர்கிட்ட விலக்கி கொண்டு போக முடியும் அவங்களால. அதனால தான் நம்ம வந்து தேவகூதி எப்படி கேர்ஃபுல்லாக ரொம்ப ஜாக்கிரதையாக மனசில் கிருஷ்ணரை நிறுத்தினாங்களோ அந்த மாதிரியும் நம்மளும் இந்த 2 இது இருக்கணும், 2 தீர்மானம். ஒன்று வந்து மனசில் கிருஷ்ணரை நினைக்கணும், பட் பொய் அகங்காரம் விலகாத வரைக்கும் நாம் வந்து மனசுலேருந்து வரக்கூடிய விகாரமான எண்ணங்களை நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிற தீர்மானமும் இருக்கணும். 2 இருக்கணும். ஒருத்தர் கேட்கலாம், எதுக்குங்க மனசில் கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருந்தால் போருமே? எஸ், அது போரும். எப்பொழுதுமே மனசில் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருந்தால் போரும். பட் மனம் நினைக்கிறதா? மனம் எப்பொழுதுமே கிருஷ்ணரை நினைக்கிறதா? அங்கே தான் வந்து இந்த பொய் அகங்காரம் வேலை பண்ணுறது. அதனால தான் அந்த எண்ணத்தை முதல்ல நான் வந்து செயல்படுத்த மாட்டேங்கிற தீர்மானம் இருக்கணும். ஸோ அதனால தான் பிரபுபாதர் இங்கே இப்போ உபதேசாமிர்தத்தில் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து ஆன்மீக பக்குவம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்குல்ல, நமக்கு எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்குது. ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்கிறோன்னா கோல் இல்லாமல் நம்ம பயிற்சி செய்கிறது இல்லை. நமக்கு ஒரு கோல் இருக்குது. என்ன கோல்? நாம் கிருஷ்ணர் மேலே பிரேமையை அடைய வேண்டும், அண்ட் கிருஷ்ணரை திரும்பி செல்லணும். இதுதான் நம்மளுடைய கோல். அப்போ இந்த கோலை வந்து நோக்கி நாம் போகுவதற்கு நான் என்ன செய்யணும்? மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறார் பிரபுபாதர். அப்படி தான் இங்கே சொல்கிறார். ஒரு பொழுது நம்ம நினைக்கக்கூடாது, என்னுடைய மனம் வந்து நான் ரொம்ப பக்குவமாயிருச்சு, என்னுடைய மனம் வந்து விகாரமான எண்ணங்களை கொடுக்காது அப்படின்னு நம்ம வந்து குறைத்து இட போடக்கூடாது நம்மளோட மனசை. ஏன் அப்படின்னா நமக்கு இன்னும் பொய் அகங்காரம் விலகவில்லை நமக்கு யாருக்குமே. ஏன்னா பொய் அகங்காரத்துன்னு ஒருத்தர் விலகிட்டு கிருஷ்ணா அதை விலக்கிட்டாருன்னா அவர் வந்து வெட்டி போகிறவர், சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், கிருஷ்ணோட நினைவிலேயே உருகுவார். ஜாய் ஜெகநாத் பலதேவ சுபத்ர மகாராணிக்கு. பட் நாம் அதனால் நமக்கு எல்லாருக்குமே பசி வருது, தாகம் வருது, தூக்கம் வருது, எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. இது 5வது காண்டத்தில் சொன்ன பிரகாரம் மாயாவோட சாட்டையை அவங்க நம்ம மேலே பிரயோகம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பசி வருது, தாகம் வருது, தூக்கம் வருது இல்லையா? அப்போ நமக்கு பொய் உணர்வு இன்னும் விலகவில்லை, கிருஷ்ணா இன்னும் விளக்கலை. அதனால் அது எப்போ கிருஷ்ணா நம்மளோட பொய் உணர்வை விளக்குவார் அது நம்மளுக்கு தெரியாது, கிருஷ்ணாவுக்கு தான் தெரியும். பட் அது வரைக்கும் நான் வந்து என்னுடைய மனதை அதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிற தீர்மானம் இருக்கணும். தென் கூடவே நம்மளோட பாசிட்டிவ் பயிற்சி என்ன? ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறோம், கிருஷ்ணரை நினைக்கலாம், மனசில் கிருஷ்ணருடைய புகழீலைகளை கேட்கலாம், கிருஷ்ணருடைய சேவை செய்யலாம், இது எல்லாமே பண்ணலாம். ரைட். ஸோ இங்கே பிரபுபாதர் எழுதுகிறார் பாருங்க, எவ்ரி ஒன் வித்தின் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் என்க்ராஸ்ட் இன் த மோட்ஸ் ஆஃப் பேஷன் அண்ட் இக்னரன்ஸ். பிரபுபாதர் அப்படி தான் எழுதுகிறார். இந்த ஜட உலகத்தில் எல்லோருமே ரஜஸ் மற்றும் தமஸில் தான் ஆழ்ந்திருக்காங்கன்னு எழுதுகிறார். அப்போ நான் மாத்திரம் விதி விலக்கா? ஆனால் அதே தான், ரஜஸ் மற்றும் தமஸில் நம்ம ஆழ்ந்திருக்கோம். அதான் ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் பக்குவமானவன்னு நினைக்க ஆரம்பித்தோம்னா நம்மளோட ஆன்மீக முன்னேற்றம் ஸ்டாப் ஆயிரும். நம்ம வந்து முயற்சி பண்ண மாட்டோம், மனதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ண மாட்டோம், இன்னொரு சைடு தீவிர கிருஷ்ண ஸ்மரணம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். ஒரு ஜெயிலில் இருக்கக்கூடிய குற்றவாளி தான் குற்றவாளிங்கிறது ஒத்துக்கலைன்னா அவரால் ஜெயிலிருந்து வெளியிலே வர முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய குற்றவாளி தான் குற்றவாளின்னு ஒத்துக்கணும். அப்போ தான் அவரால் வெளியில் வர்றதுக்கு உண்டான மனப்பான்மையை வளர்த்து கொள்ள முடியும், பணிவாக இருக்கலாம், அவருக்கு கொடுத்த வேலையெல்லாம் ஒழுங்காக செய்யலாம். தென் ஜனாதிபதியுடைய கருணையினால் அவர் வெளியில் வந்துடலாம் சீக்கிரமாக. ரைட். அதனால் நம்ம எல்லோருமே இந்த மாயா என்ன பண்ணுறது, இந்த பொய் உணர்வு என்ன பண்ணுறது, நம்ம எல்லோரையும்
எண்ணத்தை கொடுக்கறது, நான் பக்குவமானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கறது. அதனால தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், மனசுலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. அது பைத்தியக்காரன் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன், பைத்தியம் என்ன பேசும் யாருக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. பைத்தியக்காரன், நல்ல பயங்கரமான பைத்தியக்காரன், அவன் என்ன பேசுவான், என்ன நினைப்பான், என்ன செய்வான், யாருக்காவது சொல்ல முடியுமா? அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் நம்முடைய மனமாமா. நம்மளுடைய மனம் அப்படி தான். என்ன நினைக்கும், எதை பற்றி நினைக்கும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வரம்பே கிடையாதாம்மா. மனமுக்கு அந்த வரம்பே கிடையாதாம்மா. அதனால் அதை நான் பக்குவமானவன்னு அந்த எண்ணத்தை எது கொடுக்கறது? மனம் தான் கொடுக்கறது. நான் பக்குவமானவன், நான் குற்றமற்றவன், நான் சாதனால ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பொய் உணர்வு மனம் மூலமாக நமக்குள்ளே கொடுக்குறது. அதை அனைத்து கொண்டு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பயிற்சி ஸ்டாப் ஆயிரும். நம்ம மேலே அதிக ஸ்மரணம் பண்ண மாட்டோம், அண்டு மனதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ண மாட்டோம். ஸோ நாம் எல்லோருமே குற்றவாளிகள் தான். ஏன்னா பொய் உணர்வு உள்ள இருக்குது. பொய் உணர்வு உள்ள இருக்கிறதுனால நம்ம எல்லோரும் குற்றவாளிகள் தான். பக்குவமானவன் கிடையாது. பக்குவமானவன்னா யார்? பிரேமப்பு மருத்துவ மகான், பகவான் கிருஷ்ணன் மேலே பிரேமையை வளர்த்து கொண்டவர் தான் பக்குவமானவர். நம்ம இன்னும் வரலையே, நமக்கு இன்னும் அது வரலை. அப்போ எப்படி நான் பக்குவமானவன்னு நாம் நினச்சிக்க முடியும்? அந்த நினைப்பு எங்கிருந்து வருது? பொய் உணர்வு மனம் மூலமாக ஏற்படுத்துறது. பட் நம்மளுக்கு பல தடவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. இது தேவகி மாதாஜி சொல்கிறாங்க, பல நேரங்களில் நம்ம மைண்டு பேசும், ஒரு இன்னர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ்லாம் தத்துவ ஞானிகள்லாம் சொல்லுவாங்க, இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னர் வாய்ஸ்னால் உள்ளேருந்து ஒரு பேச்சு. கரெக்டாக இல்லையா? உள்ளே இருந்து ஒரு பேச்சு. அது யார் அப்படின்னா அதான் பொய் உணர்வு. அதான் பொய் உணர்வு. உள்ளே இருந்து பேசும். வெரி குட், வெரி குட், நீ நல்லா பாடுற, நீ நல்லா சொற்பொழிவு கொடுக்குற, நீ நல்லா சேவையெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்க, நீ நிறைய சாதிச்சுட்ட சேவையில். ஸோ நீ ஆல்ரவுண்டர். எப்படி கிரிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீ ஒரு ஆல்ரவுண்டர், நீ ரொம்ப பக்குவமானவன். சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா? மைண்டு தான். அதான் மைண்டு தான் சொல்லுது. அதனால தான் மனசில் வரக்கூடிய எண்ணங்களை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. நாம் அதை எடுத்துட்டு வச்சுக்கோங்க, அதை அணைச்சி கொண்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? அடுத்தது உடனே கர்வம் மேலே ஏறும். அப்போ நம்மளால் எங்கே போய் நம்ம மனம் கிருஷ்ணரை நினைக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் திங், மனசுலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற ஒரு தீர்மானம் இருந்தால் மட்டும்தான் என்னால் கிருஷ்ணரை நினைக்க முடியும். மனசில் நான் மனசில் வரக்கூடிய எண்ணங்களை நம்ம சீரியஸாக எடுத்துக்கொண்டு அது கரெக்டு தான்னு நினைக்கிற வரைக்கும் ஒரு பொழுதும் என்னுடைய மனம் கிருஷ்ணரை நினைக்காது. ட்ரிக்கு, மாயாவோட சூழ்ச்சி இதெல்லாம். ஸோ நீ பக்குவமானவன், நீ அதை செஞ்சுட்டுருக்க, இதை செய்கிற, நீ ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக எல்லாம் சர்வீஸும் பண்ணுற, சர்வீஸில் நிறைய சாதனை படைச்சிட்ட, நீ ஒரு பெரிய ஆள் தான். அண்ட் மேலும் சொல்லும் மைண்டு, மற்றவர்கள்லாம் அப்படி இல்லை, அவங்கெல்லாம் சப்ஸ்டாண்டர்ட் மைண்டு சொல்லும். ஆனால் முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்ம எங்கே உட்காந்துட்ருக்கோம்? ஜெயிலில் உட்காந்துட்ருக்கோம். ஜெயிலில் உட்காந்துருக்கிற ஒரு நபர் எப்படி பக்குவமானவன் ஆக இருக்க முடியும்? ஜெயிலில் உட்காந்துருக்கிறவன் குற்றவாளி. நம்ம ஜட உலகங்கிற ஜெயிலில் உட்காந்துட்டுருக்கோம், நம்ம குற்றவாளி தான். நான் இன்னும் பிரேமையை வளர்த்து கொள்ளாததுனால நான் குற்றவாளி தான், நான் பக்குவமானவன் கிடையாது. ஸோ தட் இஸ் வை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நாம் ஆன்மீக முன்னேற்றம் அடையணும், நமக்கு ஒரு கோல் இருக்குது, கிருஷ்ணாண்ட திரும்பி செல்லணும், பிரேமையை வளர்த்துக்கொள்ளணும். அதற்கு தடையாக இருப்பது நம்மளுடைய மனசுலேருந்து வரக்கூடிய விகாரமான எண்ணங்கள் தான். அதை வச்சு தான் நம்மளை அடிக்குது.
இது ஒரு இடத்துல நான் படித்தேன், வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் மாதாஜிஸ்க்கெலாம் இந்த உதாரணம் தெரியும். சப்போஸ் நீங்கள் பாலை வந்து அடுப்பில் வைக்கிறீங்க, அது பால் வந்து சூடாகி அது வந்து இந்த அப்படி மேலே அப்படி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படி பொங்கி வரும்பொழுது பபுள்ஸ் வரும். இன்ட்ரெஸ்டிங். உடனே மாதாஜிஸ் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கரண்டியை வச்சு கலக்குவாங்க. நீங்கள் கரண்டியை வச்சு கலக்கலைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அந்த பபுள்ஸ் பொங்கி 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 வெளியில் வந்துடும், வெளியில் பொங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? இது ஒரு இடத்துல நான் இதை படித்தேன் நான். இது அதே மாதிரி தான் இந்த பால் வந்து இப்படி பொங்கி பொங்கி நிறைய பபுள்ஸ் வரும். அது வெறும் பபுள்ஸ் தான் அது. ஆனால் அதை உதாசீனப்படுத்த முடியாது. அதை உதாசீனப்படுத்தி அந்த கரண்டியை வச்சு கலக்காமல் விட்டிங்கன்னா அது பொங்கி வெளியிலே போயிடும். பால் வந்து பொங்கி வெளியில் போயிடும். பட் அதே சமயத்தில் அது பால் கிடையாது, வெறும் பபுள்ஸ் தான் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய மைண்டிலையும் இந்த பபுள்ஸ் மாதிரி எண்ணங்கள் வந்துட்டே இருக்குமாமா. பால் வந்து பொங்கி பபுள்ஸ் வர்ற மாதிரியே எண்ணங்கள் வந்துட்டே இருக்குமாமா. அதை கரண்டியை வச்சு கலக்கணும். அந்த கரண்டியை வச்சு கலக்கும்போது என்ன ஆகுறது? அந்த பபுள்ஸ் எல்லாம் உடஞ்சி போய் கீழே போயிடும் இல்லையா? கீழே போயிடும். அதே மாதிரி தான் நம்மளுடைய மைண்டில் இந்த மாதிரிய பொய் உணர்வுனுடைய தாக்குதல்னால பல விகாரமான எண்ணங்கள் பபுள்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நாம் அதை அப்படி கரண்டி வச்சு கலக்கிறதுங்கிறது என்னது? நாம் ஆன்மீக அறிவின் துணை கொண்டு இதை நான் எடுத்துக்க மாட்டேன், இது வெறும் இதுதான், அதை நான் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன், அதை நான் செயல்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அதான் கையாளும் விதம், அந்த எண்ணங்களை கையாளும் விதம். எண்ணங்கள் வந்து வரக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, வந்தே தீரும். ஆனால் அதை கையாள்வதற்கு அதான் பிரபுபாதர் சொல்றார், கெட்டிங் அஜிடேட்டட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் பட் ஆக்டிங் ஆன் இட் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றார் பிரபுபாதர் இடத்துல. கிளர்ச்சி அடைவது ப்ராப்ளம் கிடையாது, பட் அதை செயல்படுத்துவது தான் ப்ராப்ளம் சொல்றார். சிக்ஷாமிருத்தால பிரபுபாதர் லெட்டரில் எழுதுறது. ஸோ மனசில் இந்த பபுள்ஸ் வந்து பால் பொங்கி பபுள்ஸ் வர்ற மாதிரியே எண்ணங்கள் வந்து பொங்கி பொங்கி வரும். நாம் அதை அணைத்து கொண்டால் அவ்வளோதான். அது எப்படி பால் பொங்கி வெளியில் போகிறதோ, ரைட், பால் பொங்கி வெளியில் போயிடும். அந்த மாதிரியை நம்மை அதே மனம் கிருஷ்ண உணர்வு தூக்கி வெளியில் போட்டுரும். அதனால தான் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறது அதான் கையாளும் விதம். கரண்டி வச்சு கலக்கிறது அதுதான். அந்த எண்ணங்களை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. இது நீ தான் அந்த வந்து எண்ணங்களை கொடுக்குற, நான் கிடையாது. நான் வந்து பகவத்கீதாவில் பாகவதத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அது பிரகாரம் தான் நான் நடந்துப்பேன் அப்படிங்கிற ஒரு அந்த வித்தியாசத்திற்குள்ளே ஏற்படுத்தும். இதனால தான் இப்படி தான் பிரபுபாதர் சொல்கிறாரு, ஒன்ஸ் ஃபஸ்ட் டியூட்டி இஸ் டு கண்ட்ரோல் த மைண்ட். நிறைய மனதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்கிறது ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அது இப்படி தான். எண்ணங்களை வரக்கூடாதுன்னு யாராவது தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அவங்க வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம். ஏன்னா வந்துட்டே தான் இருக்கும் எண்ணம். அதை செயல் வடிவம் கொடுக்காமல் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பக்குவம். தென் உங்களால் அதை செயல் வடிவம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே மட்டுப்பட்டு உள்ளே போயிடும். தென் உங்களுடைய செயல் எப்படி இருக்கும்? நம்மளுடைய செயல் வந்து கிருஷ்ணரை நினைக்க ஆரம்பிக்க முடியும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மனத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை நம்ம சீரியஸாக எடுத்துக்கொள்கிற வரைக்கும் நாம் கிருஷ்ணரை நினைக்க முடியாது. நம்முடைய மனம் கிருஷ்ணரை நினைக்க முடியாது. அண்ட் கிருஷ்ணரை நினைத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்மீக பக்குவம், ஆன்மீக முன்னேற்றம். ஸோ எங்கள் பிரபுபாதர் சொல்கிறார், ஜட உலகத்தில் எல்லோரும் ரஜஸ் மற்றும் தமஸில் தான் ஆழ்ந்திருக்காங்க. ஒன் மஸ்ட் ப்ரமோட் ஹிம்செல்ஃப் டு த பிளாட்ஃபார்ம் ஆஃப் குட்னஸ், சத்வகுணா. பிரபுபாதர் எழுதுகிறார் பாருங்க.
பொதுவாக மக்கள் வந்து ரஜசன் தமசில் தான் ஆழ்ந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து கட்டாயம் சத்வால உயர வேண்டும் சொல்கிறார். அது ஏன்? இது இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டண்ட். பொய் உணர்வு வந்து பொதுவாக ரஜசன் தமஸ்னால தான் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் மனசில் வரக்கூடிய விகாரமான எண்ணங்கள் ரஜசன் தமசை சார்ந்தது தான். ஸோ ஒருத்தர் சத்வகுணத்துக்கு உயர வேண்டும், தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி உயர்த்தி கொள்வது? சாஸ்திர அறிவை நமக்கு நாமே பிரயோகம் செய்ய வேண்டும். நமக்குள்ளே நம்மளோட மனதை வந்து அடிக்கணும், சாஸ்திர அறிவை வைத்துக்கொண்டு. சாஸ்திரம் சொல்கிறது ஸ்மர்த்தவ்யகி சததம் விஷ்ணு விஸ்மார்த்தவ்யோ நுஜாதுஷித், எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. இதை நம்ம வந்து படிக்கிறோம். இது புத்தியில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதை வந்து எடுத்து சொல்லணும் நம்ம மைண்டுக்கு. எதுக்கு நீ வந்து மற்ற எண்ணங்களெல்லாம் நினச்சிட்டு இருக்க? அதை பண்ணக்கூடாது, நீ இதை தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நெறிப்படுத்தணும். இது பேர் தான் மனதை கட்டுப்படுத்துவது. இப்படி பண்ண 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 நாம் சத்வகுணத்துக்கு உயர முடியும். அண்ட் பிரபுபாதர் எழுதுகிறார் பாருங்க, சத்வகுணத்துக்கு ஒருத்தர் உயர்ந்துட்டார்னா எவ்ரி திங் கன்சர்னிங் ஹவு டு மேக் ஃபர்தர் ப்ராக்ரஸ் வில் பி ரிவீல்டு. வெரி இன்ட்ரெஸ்டிங். ரஜசன் தமஸில் வந்து நம்மளுடைய மைண்டு வந்து ஆழ்ந்து இருக்கிற வரைக்கும் ஆன்மீக முன்னேற்றத்தை எவ்வாறு அடைவதுங்கிறது நம்மளுக்கு தெரியாதம்மா, புலப்படாதுன்னு சொல்கிறார். ஆனால் சத்வகுணத்துக்கு நம்மளுடைய மனம் போயிடுச்சுன்னா தான் கிருஷ்ணா உள்ளிருந்து புலப்படுத்துகின்றார். எப்படி மேலும் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவதுங்கிறது அந்த கைடன்ஸ், அந்த வழிகாட்டுதல் உள்ளே இருந்து பரமாத்மா கொடுக்குறார். வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்படின்னா பரமாத்மா எப்பொழுது திருப்தி அடைகின்றார் பாருங்க. பரமாத்மா வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணா. அவர் எப்பொழுது திருப்தி அடைகிறாருன்னா, மனத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை நான் வந்து நோ அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நான் செயல்படுத்தலைன்னா அதை பார்த்துட்டு பரமாத்மா திருப்தி அடைகிறார். பரமாத்மா இப்படி தான் திருப்தி பண்ண முடியும். நம்ம எல்லாருமே சம்சித்திர் ஹரிதோஷனம் அப்படிங்கிறது படிக்கிறோம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது மட்டும்தான் முழு பக்குவம். பட் எப்படி திருப்திப்படுத்துவது கிருஷ்ணரை? முதல்ல ஒன் சைடு மனசுலேருந்து வரக்கூடிய விகாரமான எண்ணங்களை நான் பூர்த்தி பண்ணிகிட்டே இருக்கேன். எப்படி பரமாத்மா திருப்தி அடைவார்? ஸோ அதை நான் முதல்ல நோன்னு சொல்லணும். மனசுலேருந்து வரக்கூடிய விகாரமான எண்ணங்களை நான் பண்ண மாட்டேன். நீ சொன்னபடி கேட்டு தான் நான் கோடிக்கணக்கான ஜென்மம் எடுத்துட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கும் பொழுது பரமாத்மா ஹாப்பி ஆகிறார். பரமாத்மா ஹாப்பி ஆகும் பொழுது அவர் என்ன பண்ணுறார்? மேலும் ஆன்மீக முன்னேற்றத்தை எப்படி கொண்டு வருவதுங்கிறது அந்த கைடன்ஸ் அவர் கொடுக்குறார் உள்ளே இருந்து. அவர் திருப்தி அடைஞ்சால் மட்டும்தான். ஸோ நாம் பக்தி பயிற்சியை செய்கிறோம். பட் மனசிலிருந்து வரக்கூடிய விகாரமான எண்ணங்களை செயல்படுத்துகிறோம். அவர் செயல்படுத்தும் பொழுது பரமாத்மா ஹாப்பி ஆக மாட்டார். பரமாத்மா ஹாப்பி ஆகலைன்னா அவர் கைடன்ஸ் கொடுக்க மாட்டார் உள்ளே இருந்து. அதான் ரியலைசேஷன், அது கிடைக்காது. அப்போ மேலே எப்படி ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறது, எவ்வாறு கிருஷ்ணர் மேலே பிரிந்து இருக்கக்கூடிய இயக்கத்தை வளர்த்துக்கொள்வது, எவ்வாறு கிருஷ்ணர் மேலே பிரேமையை வளர்த்துக்கொள்வது, இந்த மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுதலே இருக்காது. ஸோ பரமாத்மா வழிகாட்டுதல் கொடுக்கறதற்கு தயாராக இருக்கார். நாம் தான் என்ன பண்ணுறோம்? மனம் சொல்கிறத செயல்படுத்தி பரமாத்மாவை அதிருப்தி அடைய செய்கின்றோம். கிருஷ்ணரை அவர் அதிருப்தி அடைய செய்கிறோம், அவர் சந்தோஷம் அடைகிறதில்ல. ஸோ கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துவது இப்படி தான். முதல்ல நீங்கள் பாருங்கள், பில்வமங்கல தாக்கூருடைய கதையில் பாருங்கள். பில்வமங்கல தாக்கூர் வந்து முதல்ல போனார், சிந்தாமணி பின்னாடி போனார். ரெண்டாம் தடவை திரும்பவும் பிருந்தாவனத்தில் அந்த பிராமணி பின்னாடி போனார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்? பில்வமங்கல தாக்கூர் இந்த கண்ணே எனக்கு வேண்டாம் தோண்டி எடுத்து போட்டார்ல. ஸோ கிருஷ்ணர் எனக்கு வேணும், கிருஷ்ணர் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னா, அவருடைய தெய்வீக வழிகாட்டு எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் துறக்கணும். மனசிலிருந்து வரக்கூடிய அனுபவிக்கணுங்கிற விகாரமான எண்ணங்களை நான் துறக்கணும், அல்லது அதை செயல்படுத்தாமல் இருக்கணும். அப்போ தான் கிருஷ்ணருடைய தெய்வீக வழிகாட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் அந்த பக்தர் பரேஷானுபாவா,
கிருஷ்ணரை நோக்கி நெருங்கி போகின்றார். கிருஷ்ணற்றிருந்து எந்த அளவுக்கு தெய்வீக வழிகாட்டு நம்மளுக்கு உள்ளே கிடைக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த பக்தர் கிருஷ்ணரை நோக்கி நெருங்கி போகிறார். ஸோ பில்வமங்கல தாக்கூர் இதை பண்ணார். கண்ணே எனக்கு வேண்டாம் தோண்டி எடுத்து போட்டார். நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணெல்லாம் எடுத்து தோண்டி போட்டு அந்தளவுக்கு தபஸ்யாலாம் நம்ம பண்ண வேண்டாம். அது பண்ணவும் முடியாது நம்மளால். நம்ம சிம்பிளி மனசுலேருந்து வரக்கூடிய விகாரமான எண்ணங்களை நோன்னு சொல்லணும், செயல்படுத்தாமல் அதை மாத்திரம் பண்ணாலே போகும். பரமாத்மா ரொம்ப பெரிய தபஸ்யாலாம் நம்மள்ட்ட எதிர்பார்க்கல. பில்வமங்கல தாக்கூர் அதை பண்ணார். உடனே கிருஷ்ணா என்ன பண்ணார் பாருங்க. கிருஷ்ணன் நேருக்கு நேர் வந்துட்டார். ஆடா, இந்த பில்வமங்கல தாக்கூர் நான் முக்கியம்னு சொல்லி தன்னுடைய கண்ணையவே தோண்டி எடுத்து போட்டுட்டாரே, நான் ரொம்ப திருப்தி அடைந்தேன், பிரீத்தோகம். கிருஷ்ணா உடனே நேருக்கு நேர் வந்துட்டார். அதுதானே பக்குவம். அதனால தான் பில்வமங்கல தாக்கூர் ஹை கிளாஸ். அவர் முன்னாடி தவறு செஞ்சிருக்கார், கரெக்ட். முன்னாடி சிந்தாமணி பின்னாடிலாம் போயிருக்கார். பின்னாடி மிக பர்ஃபெக்ட் டெசிஷன் ஒன்று எடுத்தார். இந்த கண்ணை எனக்கு வேண்டாம் தோண்டி எடுத்து போட்டார். அதனால தான் அவர் போற்றத்தை புரியார். கிருஷ்ணர் உடனே நேருக்கு நேர் வந்துட்டார். கூட பரிமாற்றம் செய்தார். ஒரு பெரிய ஆச்சாரியராக எல்லோரும் நம்ம போட்டுக்கிட்டோம். இந்த முடிவு எடுத்ததுனால தான். அதே மாதிரி தான் மனத்திலிருந்து வரக்கூடிய விகாரமான எண்ணங்களை செயல்படுத்த மாட்டேங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். அது எடுத்தால் மட்டும்தான் கிடைவார். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெய்வீக வழிகாட்டு கிருஷ்ணாட்டிருந்து கிடைக்கும். இல்லைன்னா நம்ம பாட்டில் ஒன் சைடு பைப் சுற்றிட்டே இருக்கும். இன்னொரு சைடு மனதில் இருந்து விகாரமான எண்ணங்களை தூக்கி செஞ்சுட்டே இருக்கும். ஒரு சைடு ஃபயர் ஏரியா. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, was always carefully fetched in her. ரொம்ப தேவபூதி பகவான் கபில தேவருக்கு நேரடியாக சாங்கிய தத்துவத்தை கேட்டவர்கள். அப்படிப்பட்ட தேவபூதியை ரொம்ப ஜாக்கிரதையாக தன் மனசை கிருஷ்ணர் மேல் நிறுத்துறாங்க. அப்போ இந்த ஜாக்கிரதை தேவை. சர்வசாதாரணமாக நினச்சிக்கூடாது. என்னுடைய மனம் இயல்பாக கிருஷ்ணரை நினைக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. அந்த எண்ணமே யார் கொடுக்குறா? மனசு தான் கொடுக்குது. மனசு தான் கொடுக்குது. அதனால் அது சீரியஸை எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இது சீரியஸை எடுத்துன்னு தோணிச்சுக்கோங்க. சப்போஸ் மனம் நீ ரொம்ப அருமையான பக்தர், நிறைய சாதனால ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுற, சேவையில் ரொம்ப நல்லா பண்ணுற, நிறைய சாதனை படிச்சுட்ட, நீ அருமையான பக்தர் அப்படின்னு மைண்டு சொல்லிச்சுன்னா நான் அதை சீரியஸை எடுத்துகிட்டே வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா மனசை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியை ரிலாக்ஸ் பண்ணிடுவேன். நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்பொழுது டபார்னு அது விகாரமான எண்ணங்களை கொடுக்கும். எப்படி பண்ணுது பாருங்க. இது எக்ஸாக்டாக புலி பருங்குற மாதிரி. புலியை பிடிச்சிட்டார் அந்த வேடன். அந்த புலி அமைதியாக படுத்து கிடக்கும். அமைதியை படுத்து கிடக்கிறதுனால இந்த வேடன் வெரி குட், இந்த புலி ரொம்ப அமைதியாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அந்த கூண்டை திறந்து விட்டாருன்னா என்ன ஆகும்? அது அமைதியாக படுத்துக்கிற மாதிரி பாவலாக பண்ணுறது, அது ஏமாத்துது. அதை நம்பி அதை அப்படியே நம்பி வேடன் கூண்டை திறந்து விட்டாருன்னா அவ்வளோதான் தன்னுடைய ஆக்ரோஷத்தை காமிச்சிடும். உடனே அவர் மேலே ஜம்ப் பண்ணி அவரை கொன்றுடும். அதே மாதிரி தான் மைண்டு இதே மாதிரி தான் பாவலை பண்ணும். பொய் உணர்வு அப்படியெல்லாம் வேலை பண்ணும். பல விதத்தில் பொய் உணர்வு வேலை பண்ணும். அதை பாவலாவில் நம்ம நம்பினோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலேயே பாஞ்சி நம்மளுடைய கிருஷ்ண உணர்வு சிதைச்சிடும். ஒரு இடத்துல அப்படி தான் நான் படித்தேன். ஆக்சுவலி நம்முடைய மனம் பகவத்கீதா கிளாஸில் கிருஷ்ணா சொல்கிறார், நாமம், கோபம், பேராசை, மூன்று நரகத்துக்கு போகக்கூடிய கதவுகள். அறிவுள்ள மனிதன் அதை துறக்க வேண்டும் சொல்லுங்கள். இது மூணு எங்கேருந்து வருது? நாமம், கோபம், பேராசை மூணு எங்கேருந்து வருது? கண்ணிலிருந்து வருதான், காதிலிருந்து வருதான்?
அதனால் அறிவுள்ள மனிதன் அதை துறக்க வேண்டும். செயல்படுத்த இது இதை நம்ம பண்ணலைன்னா நம்ம கணக்குக்கு போட்டு போயிருக்கோம். ஆனால் நம்ம முடிச்சுட்டு போயிருக்கோம். ஸோ அந்த வில் மாதிரி அது சம்டைம்ஸ் நண்பர் மாதிரியே நடிக்கும். ஆனால் இந்த பெரியவனுடைய விதிகள்லாம் ரொம்ப அருமையான பக்கம். நான் ஏற்கனவே கிருஷ்ணர் மேலே எனக்கு அட்டாச்மெண்ட் வளர்ந்துருச்சு இப்படிலாம் சொல்லுவோம். நண்பன் மாதிரி நடிக்கும். எதுக்கு அப்படின்னா கேட்டை திறந்து விடு, கூண்டை திறந்து விடு அப்படின்னு சொல்லுது. என்னை கண்ட்ரோல் பண்ணாத அப்படின்னு மறைமுகமாக சொல்லுது. நம்ம ஆமாம் ஆமாம் என்னுடைய மனம் நண்பன் தான், நான் பக்குவம் ஆகிட்டேன், எனக்கு கிருஷ்ணர் மேலே எனக்கு டேஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோன்னா கட்டுப்படுத்துறதை விட்டுருவோம். விட்டோன்னா ஒரு நாள் என்ன பண்ணுவோம், அதிவேகத்தில் விகாரமான எண்ணங்களை கொடுக்கும். அது எப்படி புலி பாயிற மாதிரியா. அப்போ நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. செயல்படுத்தினா என்ன ஆகும், கிருஷ்ண உணர்வை விட்டு வெளியில் போயிடும். ஸோ அதனால் இது எல்லாருமே சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆகணும். சத்வகுணத்துக்கு போயாச்சுன்னா தென் பரமாத்மா உள்ளே இருந்து போதுமான வழிகாட்டுதலை கொடுக்குறாரம்மா. எப்படி மேலும் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவதுங்கிற அந்த வழிகாட்டுதலை கிருஷ்ணன் அந்த பக்தருக்கு கொடுக்குறாரு. சத்வகுணத்துக்கு உயரும்பொழுது மட்டுமே, ரஜசன் தாமஸில் இருக்கிற வரைக்கும் அது கிடைக்காது. ஜாய் ஸ்ரீமத் பாகவதம் கி, பதித பாவன் ஸ்ரீல பிரபுபா கி, நிதாய் கௌரவ பிரேமினந்தே.